அப்பாவுக்கு அடுத்து கிளிப்பு இந்த கொடுத்தா தான் இப்போ தானே எனக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. ஹலோ சுபா, யாருக்கு என்ன நம்பர் கொடுத்த நீங்கள்? நான் உங்களுக்கு சொன்னானே இல்லை, நான் உங்கள் வெளி ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கலாம் உங்களுக்கு சொன்னேன். வெளிநாட்டுல உடனே அட்வைஸ் மட்டும் பண்ணுவாங்க, 5 எதுக்கு வலிக்க மாட்டான் பைத்தியார். நான் போறேன் விடுங்க. கொழும்புல வரைக்கும் கார் ஆக்சிடென்ட். ஐயோ, கார் டாக்ஸியா சார்? டாக்ஸி இல்லையா, நான் இங்கே டாக்ஸி நான் இங்கே நடந்துடுறதே இல்லை. ஐயாயிட்டு புதுசாக வந்து இங்கே வாங்கி நான் போகிறேன். ஐஃபோனா சார்? ரோலஸா சார்? வாங்கினோம். காசு நீங்க நாங்கள் வேண்டி கொண்டு வரேன் சார். நீங்கள் அதை பூரா கடைசியாக பில்ல சார். ஓகே ஓகே, ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் 5 கம்பெனி ஓன் கம்பெனி இருக்கு என்ன. நீங்கள் இங்கே பாரு 34 வயசுல இவ்வளோ பெரிய ஒரு தேசம் இதை எப்படி பலப்படுத்தலாம்? யார் முதலாளி? முதல்ல என்ன நீங்கள் சும்மா தாலைனாலும் நடந்துருக்கீங்க, முதலாளி பாவம் தானே. நீங்கள் என்னன்னு கேட்டால் இந்த அண்ணாவோட ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாக போடுங்க. ஆனால் இஞ்ச வரைக்கும் பிடிக்கிறது இடிச்சு போட்டு அப்புறம் வண்டியும் கொண்டு வாதாலி கிடச்சிருக்காது. அங்கே அவங்க ஜூனியம் கொண்டு இல்லையா உங்களுக்கு? என்னடா ஜூனியம் இல்லை அப்படி பிடிச்சிருக்கீங்க, முதலாளி கூப்பிடுங்க. நீங்கள் ஸ்ரீலங்கா ஜெயிச்சு தானே சார்? நான் கொண்டாவில்லை, டூரிஸ்ட். நீங்கள் டூரிஸ்ட் தான். நான் குறைக்க மட்டும் கேட்கவா சார்? ஆமாம் சொல்லுங்க. பக்கமா இல்லையா சார் உங்களுக்கு? அவன் அங்கே இருக்கிறீங்களா? வாங்க. சொல்லுங்க சாரி, ரூம் போயிடலாம். சொல்லுங்க சார். நான் சார் சாரி அப்போ ஜூனியம் கொண்டு இல்லையா உங்களுக்கு? என்னடா ஜூனியம் இல்லை அப்படி பிடிச்சிருக்கீங்க, முதலாளி கூப்பிடுங்க. இது என்ன இது இப்படி என்ன சொன்னால் நீங்கள் வந்து ரூமில் எல்லாம் எடுத்து கொண்டு போடுவீங்க. நீங்கள் ரூம் போய் தெரியாது வேறு அவராது. இங்கே வாங்க, இங்கே ஒரு இதை பழகுங்க. முதல்ல ஒரு பெரிய ஒரு கதை காட்டு சொன்னால் முன்னுக்கு வாங்க. இப்போ நீங்கள் வைக்கிறீங்க தொட்டு கருத்தாங்க பஸ் சொல்லியிருக்கிறாங்க டிஸ்டன்ஸ் சொல்லுங்க சார். என்ன சார் எவ்வளோ நீங்கள் வேலை செய்றீங்க? நான் இப்போ ஒரு வருஷம். என்ன சாப்பிடுங்க சார்? என்ன சாப்பாடு இருக்கு உங்கள்கிட்ட? நான் ஐ திங்க் மங்கோலியன் குலா சாதம் இருக்கு. ஆப்பிரிக்கன் வடகம் ஆப்பிரிக்கன் வடகம் இருக்கா? அப்போ ஆப்பிரிக்கன் வடகம் இல்லை. மொரோக்கோ முக்கோணம் என்ன இருக்கு உங்கள்கிட்ட? இங்கே டூரிஸ்ட் ஏரியான்னு சொன்னால் என்ன இருக்கு? ஃப்ரைட் ரைஸ் இருக்கு சார். நிப்பாடுங்க கூதாரி. இது என்னடா யாழ்ப்பாணத்தாடு தேசிய உணவு மாதிரி ஃப்ரைட் ரைஸும் கொத்து மட்டும் எப்படா அதை கண்டனி? சைனீஸ் டிஷ் ஃப்ரைட் ரைஸ், நாசி கோரி. அவங்க சைனீஸ்லேயே இப்போ சாப்பிட்றேன் அது தெரியுமா உங்களுக்கு? அவன் சோறும் கறி நல்லையும் தான் சாப்பிட்றேன். அதை விட்டுட்டு வந்து சைனீஸ் டிஷ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சோறும் கறியும்டாப்பா. சைனீஸ் டிஷ் தான் இப்போ சோறும் கறி குச்சியை வச்சு சாப்பிட்றேன். நீங்கள் என்னென்னு கேட்டால் இந்த அண்ணாவோட ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாக போடுங்க. ஆனால் இஞ்ச வரைக்கும் பிடிக்கிறது இடிச்சு போட்டு அப்புறம் வண்டியும் கொண்டு வாதாலி கிடச்சிருக்காது. அங்கே அவங்க ஜூஸ் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? கோகோனட் ஜூஸ் இருக்கா? இல்லைங்க சார். கோகோனட் ஜூஸ் இருக்கா? கோகோனட் இளநீ ஜூஸ் இருக்கா? இளநீ இருக்கு சார். வட்டி தரோம். ஃப்ரெஷ்ஷாக வட்டி தரோம். யார் ஐயா உங்களுக்கு பஸ் சார் எங்கே இருக்காரு? பட்டரவன் யாருக்கா சார்? வேறு இளநீ வேற இளநீ ஜூஸ் வேறையாப்பா. தம் இருக்கா? சிகரெட் இருக்கா? சிகரெட் என்ன சார்? என்ன இருக்கு? என்ன பிராண்ட் இருக்கு உங்கள்கிட்ட? வீடியோ எடுத்துக்கிறோம். என்ன சார்? என்ன பிராண்ட் இருக்கு? ஒரே பிராண்ட் சாரி 2 பேக்கெட் வேணும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. உலக இல்லை காசு மட்டும் கேஷா? ரோலஸா சார்? வாங்கினோம். காசு எவ்வளோ நீங்கள் நாங்கள் வேண்டி கொண்டு வரேன் சார். நீங்கள் அதை பூரா கடைசியாக பில்ல சார். ஓகே ஓகே, ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் வேணும். கிங்ஸ் இருக்கா? கிங்ஸ் இல்லை சார். அது இல்லை. வேற என்ன இருக்கு உங்கள்கிட்ட? கோல்டு தான் சார். கோல்டு பண்ணுறது ஏசியன் என்ன? அமெரிக்கா. அமெரிக்காவில் இல்லை, அங்கே இல்லையே. நான் அமெரிக்காவில் ட்ரை பண்ணி பார்த்தேன் நானே. ஐ திங்க் எந்த சொன்னீங்க? அது ஓகே. வெக்கேஷன் வந்தீங்களா? இல்லை நான் வெக்கேஷனில் நான் அங்கே பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். இப்போ 4-5 துபாயில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. மற்றது லண்டனில் ஒரு தீவை வண்டி வச்சுருக்கேன். ஓகே, லண்டனில் ஒரு குட்டி தீவில் இந்த வீடு இருக்கா? அப்போ சார் கையில் என்ன சார்? கையில் அன்றைக்கு இதில் வந்து கொழும்புல வரைக்கும் கார் ஆக்சிடென்ட். கார் டாக்ஸியா சார்? டாக்ஸி இல்லையா? நான் இங்கே டாக்ஸி நான் இங்கே நடந்துடுறதே இல்லை.
i8 உண்டு புதுசா வந்து இங்க வாங்கி நான் போறேன் ஐஃபோன் அது. ஓ மை காட் என்னடாப்பா நான் உங்களுக்கு ஒன்று ஒரு டவுட்டா இருக்குன்னு சொல்லி அது திரும்ப கேட்க கூடாது நீங்க ஒரு ஆள்கிட்ட என்ன இல்லை சார் தெரிஞ்சு கொள்ள. நீங்க உங்களோட லெவலுக்கு நீங்கள் என்னனே கூட சாரி சார் நான் இல்லை. சரி போங்க போங்க சார் தம்ம இதுக்கு சேரோட ஒன்றா மண்டை படிக்கிறேன் உங்களோட அடையா எங்கே வச்சு என்ன சம்பளம் சொல்லிடுறாங்க எனக்கு சார் 30,000 சரி இதில் எவ்வளோ இருக்குது தெரியுமா சொல்லுமா இதில் எவ்வளோ இருக்குது சார் நீங்கள் வெளிநாட்டில் உழைக்கிறீங்க சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் இல்லை எத்தனை வயசு உங்களுக்கு 34. 34 வயசுல நான் லண்டன்ல சரியா 5 கம்பெனி வச்சு ரன் பண்ணானு. சரி சார் 5 கம்பெனி ஓன் கம்பெனி இருக்கு என்ன. நீங்க இங்க பாரு 34 வயசுல இவ்வளவு பெரிய ஒரு தேசம் இதை எப்படி வளப்படுத்தலாம். யார் முதலாளி முதல்ல என்ன நீங்க சும்மா தாலைனாலும் நடந்துருக்கீங்க. முதலாளி பாவம் தானே. முதலாளி எங்க இருக்கு இங்கே இல்லை அவர் வெளிநாடா அப்படிதான் வெளிநாட்டுல இருக்கிறார்கள் எங்கடியாக்கள் செய்யற எல்லாம் இப்படியான பிள்ளைகள்லாம் அங்கே வந்து இங்கே இருக்கிற காணிகளை பூமிகளை விலை கொடுத்து போன்றது இதை எப்படி மட்டும் இருப்பேன் நினைக்கிறேன் நல்ல விலைக்கு. இது என்ன இப்போ இந்த ஊரில் இருக்கணும்னா கொஞ்சம் காசுக்கு வேண்டலாம் வந்து ஒரு வந்து ரேட் ஏற்றி வண்டி போட்டு போனா ஊரில் இருக்கணும்னு தொழில் செய்கிறேன் இல்லையா யோசிக்கிறேன் இல்லையா அதில் என்ன பிஸ்னஸ் செய்யறதுக்கு இவ்வளோ நாடு துபாயில வந்து போல பிஸ்னஸ் அட்டை செய்யறத விட்டு இங்கே வந்திருந்தோம். இங்கே பிஸ்னஸ் இல்லையா உங்களுக்கு? எனக்கு இங்கே பிஸ்னஸ் இல்லையா? ஏன் வருஷமா நான் டூரிஸ்ட். நீங்கள் ஸ்ரீலங்கா ஜெயிச்சு தானே சார்? நான் கொண்டாடல டூரிஸ்ட் நீங்களா? டூரிஸ்ட் தான் நான். எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை. பஞ்சாயத்து எல்லாம் வெளிநாடு தான். நான் டூரிஸ்ட் சும்மா நான் விடிஞ்சிட்டு போல அங்கே இந்த பேங்க் மெசேஜ் வெளிநாடு சார் லண்டன் அப்புறம் யூகே ஒரு பேங்க் மெசேஜில் வந்து ஒன்று பண்ணி இப்போ டிபாசிட் ஆகும் நேற்று இப்போ இது பிஸ்னஸ் இது டேர்ன் ஓவர்கள் வந்து டிபாசிட் பண்ணுவாங்க மார்னிங் தான் அப்டேட் ஆகும் எல்லாம். கஷ்டம் இல்லையா சார்? நீங்கள் அங்கே இருந்த பிஸ்னஸ் எல்லாம் ஆன்லைன் தானே இப்போ எல்லாம் ஆன்லைனில் இந்த கேமரா இருக்குது ஃபோனில் இந்த பிஸ்னஸ் அந்தந்த பிஸ்னஸ் கேமராவில் பார்த்துட்டு போகல எல்லாம் இப்போ பிங்கரில் வந்துட்டு தானே எல்லாம். நீங்கள் என்ன கொஞ்சம் படிச்சிருக்கீங்க? எல்லாம் படிச்சீங்க? நான் தம்பி ஞாண்டு போய்க்கல எனக்கு 8 வயசு. ஓ சித்தப்பா மாமா வேறு அங்கே இருக்கணும் தம்மு குறைவா தம்மு இருக்கா வேணும். இப்போ சாப்பாடு போட்டு என்ன இருக்கு? அதான் சார் ரைஸ் கொத்து வேற ஒன்றும் இல்லையே. வெளிநாட்டு செப்பு இல்லையே உங்கள்ட்ட இங்கே ஒரு பார்த்து கொண்டு போடுங்க அடுத்து வெளிநாடு டூர் சரி அந்த கடல் இந்த கடல் என்ன இருக்கணும் என்ன செய்ய தெரியும் இந்த கடலை இந்த பெரிய கடலை இஞ்ச வா என்ன முழுவணுங்கிற என்ன முழுவணுங்கிற என்னடாப்பா முழுவணுங்கிற ஒரு நாள் கதை கேட்டா கதை மரியாதையாக ஆச்சு போல சரியா வேண்டவா இல்லை கூட கதையை இல்ல இந்த கடலை வச்சு என்ன செய்யறீங்க நீங்க இந்த கடல் என்ன இருக்கணும் என்ன செய்யும் தெரியுமா? கடல் கவர்மெண்ட் குத்தகை கெடுக்கலாம். நான் துபாயில் எடுத்து வச்சுக்கணும். நீ என்ன நான் துபாயில் எடுத்து டூரிசம் செய்யறேன். இந்த ஜாட் வச்சு ஜாட் இருக்கிற எனக்கு ஜாட்டுன்ற பெரிய பெரிய கப்பல்களை போட்டுவேன். அதுல எப்படி எங்களை டூரிஸ்ட் வந்தா கூட்டின்னு போனா $12,000 $15,000 சும்மா அப்படி 100 மீட்டர் 200 மீட்டர் பார்த்துட்டு வரதுக்கு என்ன இந்த பெரிய கடல் எவ்வளவு வளத்தை வச்சு குடிஞ்ச இவ்வளவு கோகோனட் ட்ரீ இருக்குது இங்க எப்படி டெவலப் பண்ணலாம். அதை விட்டுட்டு இங்க பஞ்சம் கஷ்டம்னு சொல்லி நாட்டை நாசமாச்சு சொல்றீங்கடாப்பா. இதுகளை டெவலப் பண்ணுங்கடாப்பா. கோகோனட் ஏது மாதிரி செய்யுங்க. எவ்வளவு உற்பத்தி இருக்குது. பொச்சு தும்பு கயிறு மயிறு மண்ணாடின்னு அந்த காலத்துல படிக்கலையா நீங்கள் என்ன? நீங்கள் சார் இங்க வந்து ஒரு தொழிலை தொடங்கி ஒரு 10 பேருக்கு இங்க வந்து பிசினஸ் தொடங்கி நான் இங்க வந்து எங்கடையாக்கல இதாக்க விரும்புறேன். எங்கடையாக்கல வேலை கொடுக்கலாம் சார். நீங்க இங்க எவ்வளவு பிசினஸ் மேன் இருக்கிறாங்க தொழில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் நீங்களே அடுத்துக்கு நீங்களே இதை வளப்படுத்தலாமே. இந்த தேங்காய் பிடுங்கி ஒரிச்சு முன்னுக்கு வச்சு வில்லுங்க தேங்காய் என்ன விலை போகுதா டிக்டாக்ல பார்த்தா தேங்காய் வியாபாரி பெரிய பணக்காரனாயிரமா எல்லாம் டிக்டாக்க போடுறாங்களாப்பா என்ன? சிகரெட்டை கொண்டு வாங்க சிகரெட்டை கொண்டு வாங்க மண்டை வடிக்க மாட்டேங்குது. இந்த கதையை மண்டை வடிக்குது. சாப்பாடு வெளியில தான் இருக்கிறதா ஓட பண்ணி இருக்கிறதா? அப்ப நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்கணும் மேடம். சரி சரி அரேஞ்ச் பண்றோம். கொத்துன் ரைஸ் சீ ஃபுட் என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு சார். என்ன இருக்கு? இன்னும் எல்லாமே இருக்கா? என்ன இருக்கு? கனவா இருக்கு சார். இறால் இருக்கு சார். அது சீ ஃபுட்னா தெரியும். மீன் இருக்கு சார். தெரியும். கருவாடு சீ ஃபுட்ல என்னப்பா இருக்குது? அதை என்ன செய்ய கூழாச்சி தருவீங்களா? அது டெவல் செய்தார் சார். இல்லாட்டி கொத்து தரடாப்பா இல்லடா செய்து கொடுக்குறாங்க. என்ன பண்ணுங்க என்னத்த சொல்றோம் நீ கேக்குறீங்க? நீங்க வாயில வராத பேர் புது புது பேரா சொல்றீங்க சார். ஸ்ப்ரிங் ரோல் இருக்கா?
ரோல் இருக்குல்ல சிக்கன் ரோல் இருக்கு. No, no, no. ஐயோ நாங்க இருக்கிற ஸ்ப்ரிங் ரோல் ஐயா. முதல்ல நீங்கள் ஒரு டூரிசமாக மாறுறீங்கன்னா முதல்ல உங்களை அப்டேட் பண்ணணும். ஓப்பன் அதை விட்டுட்டு சும்மா இருந்தோம். எனக்கு தம்ம கொண்டு வா, நம்ம மண்டு அடிக்கணும். தம்ம கொண்டு வா, கதைக்கிறேன் நான். தம்ம கொண்டு வா. என்னடா அப்போ ஒரு பொட்டல் நடத்துகிறாங்க கொண்டு வந்து ஏன் ராமன் ஒரு ஜூரியம் இல்லை அதிரிக்கிறான்னு அதுக்குள்ள பூரா நடந்த செட் பண்ணுறது நாங்கள் என்ன ராண்டே தெரியாது. சட்டி பானையை தூரம் போட்டு கலக்குறோம். என்ன சவம் பாய். ஹலோ யா இந்த இளவுகளோடு மீண்டான முதல்ல மட்டும் வந்தோம்னா உங்கள் நீங்களே எல்லாத்தையும் பாருங்க. இந்த இதெல்லாம் நான் கட்ட மாட்டேன். இந்த லோனுகள் மயிர்கள்லாம் எனக்கு நான் இங்கே வந்துட்டு அப்புறம் எடுத்து நான் உங்கள் கட்டணும். வந்து நான் இங்கே சைக்கிளில் விழுந்து காலையில் இல்லாமல் முடிஞ்சு கிடக்கிறேன். அது தெரியாமல் நான் உங்களுக்கு விளையாட்டாக்குறேன். அனுப்புங்க காசு எனக்கு இங்கே மருத்துவத்தை வைக்கிறேன். 6 மாதத்துக்கு நான் ஒன்று போய் செய்கிறேன். சரி 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 அடிச்சா சொல்லுங்க. அவர் அங்கே ஆக்சிடென்ட் சொல்லுங்க. அதில் இந்த பெரிய ஆக்சிடென்ட் சொல்லுங்க. ஆள் கண்டிஷன் பிளேன்னு சொல்லுங்க. ஆள் போனால் நான் போட்டோ குழந்தை எடுத்து போட்டு ஒரு நாக்கில் வச்சு சும்மா லோனை கட்டுங்க, அதை கட்டுங்க, இதை கட்டுங்கன்னு சொல்லி மனுஷருக்கு ஆகினேன். ஓகே இது அப்புறம் யாரு இல்லை வெளிநாட்டு நம்பர் ஆகிறாங்க. இங்கே இந்த ரீலோட் போடுறது கிடைக்கிறாங்களோ ரீலோட் முடிஞ்ச மாதிரி. ஹலோ ஓகே போனீங்க பா. நான் அங்கே இல்லை. நான் உங்களுக்கு யார் இந்த நம்பர் தந்தது? நான் நாட்டில் இல்லை. ஏன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரி. யா maybe I will pay next month. No. I'm also out of country, brother. Stupid. கரண்ட் பில்லு எல்லாத்துக்கும் இந்த சவத்து இந்த ஃபோன் வந்து நம்பரை மாற்றி பண்ணிட்டு வருது. நம்பரை மாற்ற கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பர் போகும். அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு அப்படியும் செக் பண்ண முடியாது. உங்கள் லண்டன் கார் பிரிட்டிஷ்காரர் சொல்லவே இல்லை. போடுவா திருப்பார் அடிக்கலாம். ஐயோ ஆன்சர் பண்ணுவோம். ஆன்சர் பண்ணா விடுவோம். ஹலோ ஆமாம் கடை வாடகையோ? கடை வாடகை இல்லை. இப்போ கஷ்டம் என்ன சொல்லி சொன்னால் 2 months கடை வாடகை என்ன கேட்காது. நான் ஆக்சிடென்ட் பண்ணி சொல்லுங்க இருக்கிறேன். நான் வர்றதுக்கு எப்படி மேபி டாக்டர் சொல்லிட்டேன் எனக்கு நீங்கள் பெட்ரோல் சொல்லுங்க ஒரு 6 months ஆகும்னு சொல்லி. நான் இப்போ தான் போனே எடுத்து பார்க்குறேன். இல்லை எனக்கு சரியாயிடாது. இப்போ லாஸ்ட் 2 months தான் எனக்கு நான் பெட் ரெஸ்ட் தானே. என்ன ஆமாம் கஷ்டம். மேபி பிஸ்னஸ் ஆகுது ஓகேன்னு சொல்லிச்சுன்னா பார்த்து செய்யலாம். பொண்ணு கட்டிச்சு நம்பர் ரூபாய்னா கொடுக்குறது. நானஞ்செல்லாம் 15 விட்டு அரசாங்கத்தில் காசுலாம் இருக்கேன்னு சொல்லி வயசு 15 காசுலாம் இருக்கேன்னு போட்டு 5 நான் 15 முதிய உள்ளத்தில் புற எனக்கு என்ன நம்பரை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொல்ல முடியாது அவருக்கு இல்லாத அவர் அரசாங்க காசுலாம் 15 விட்டுருக்காருன்னு சொல்லி குட்டங்கு கதை சொல்லிருக்காங்க. காசு கிடைக்கிறாங்க இருக்கிறாங்கன்னா நீ எனக்கு தெரியும். நீ தான் சமாளிக்கணும். இல்லாட்டி பண்ணிக்கிட்டு வா. நீ 15 ஓடிஞ்சு சரியோ. இந்த குரங்கு செடியில் அடிக்கணும். நான் நம்பர் திரும்ப மாற்ற போகிறேன். 2 நம்பர் திரும்ப கொடுக்காது. நீயே பார்த்து சமாளி. ஓகே சரி. யா எனக்கு நீங்கள் ஆமாம் பை எனக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணுங்க பேங்குக்கு. என் ஸ்ரீலங்கா அக்கௌண்ட்டு டிபாசிட் பண்ணுங்க. வாங்க பட் ஸ்ரீலங்கா அக்கௌண்ட்டு போடுங்க. யா இட்ஸ் ஓகே. மேபி எவ்வளோ சொன்னீங்க? 13,000 USD. இட்ஸ் ஓகே குட். ஓகே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. எவ்வளோ இதுப்பா? 20 இது ரெண்டா ஒன்று லைட்டாக வேணாம். நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க சார். 200 ஜஸ்ட் 200 rupees சார். நான் பேக்கெட்டாக தான் கேட்டேன். உங்களுக்கு நான் ஒன்று கேட்கிறேன். நான் ஒன்று வச்சு நான் மூட்டி போட்டு இதில் உறிஞ்சி போட்டு போடுவேன். ஒன்று போட்டு நாங்கள் இங்கே லோக்கல் ஆக்கலாம். சார் என்ன சாப்பிட்றீங்க? கேட்டுக்கொண்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து கன நேரமாக என்ன சாப்பிட்றீங்க? உங்கள்கிட்ட என்ன சாப்பாடு இருக்க? கொத்து ரைஸை விட வேறு என்ன தருவீங்க? கொத்து ரைஸ் வேணாம். கொத்து ரைஸ் ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு விட்டுருக்கீங்கடா பஞ்சேருந்து. சரி நூடுல்ஸ் ஒரு அது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்டா. அப்போ சாக போகிறீங்க நாளைக்கு. அப்புறம் அந்த நூடுல்ஸ் சோறு கறி சமைக்கிறேன் இல்லையா? சோறு கறி இந்த மாதிரி ஹோட்டல் இல்லை ஃப்ரெஷ்ஷாக அந்த என்னது ஆர்கானிக் ஃபுட்டில் சோறு கறி சமைக்கிறேன் இல்லையா? இல்லை சார். அதில் போனீங்கன்னா பெரும் முனையில் ஒரு கடை ஒன்று இருக்குது சார். அம்மா ஒரு ஆள் சமைச்சு வீட்டுக்கு ஓகே 150 எங்கே இங்கே போகணுமா? இங்கே போகணுமா?
எனக்கு வந்து பிரதர் நான் இங்க வந்து நான் இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ வந்தேன். அஞ்ச வந்து கொண்டு இந்த நாட்கள் சாப்பாடுகள் சாப்பிட வேற இல்லை. என்ன இந்த கொத்து ரைஸ் சாப்பிடுறது நான் இங்க வேற இல்லை. நான் வந்து இந்த உங்களோட நாட்டுல இப்ப கார் என்ன விலை போகுது? ஒரு நோமலா ஒரு பழைய கார் என்ன விலை போகுது? பழைய காரம் இரும்பு சார். நான் கேட்கறது ஒரு காரோட ஓடக்கூடிய கண்டிஷன்ல ஒரு கார் என்ன விலை போகும்? 50 லட்சம் 60 லட்சம் போகுமா? 3 கோடிக்கு கார் எடுத்துக்கொண்டு வர ஆக்சுவலி என்ன செய்யறது? அந்த பேப்பர்ல எல்லாமே இருக்குதானே ஆக்சிடென்ட் பண்ண போட்டோ நீங்க ஆக்சிடென்ட் இல்ல எதுல சொன்னீங்க? இந்த அம்மாட கடை தெருமுனையில போங்க சார். எவ்வளவு சாப்பாடு? 150 ரூபா கிட்ட சார் எடுத்துட்டு போங்க. 150 ரூபா சார். நீங்க சொன்னீங்க கூட பிரச்சனை சொன்னீங்களா? 100 ரூபா கிட்ட இதுல டாக்ஸி தான் வருமா? பெருசா நடந்து போங்க சார். இப்படி நடந்து போக போறீங்க. அதே சும்மா பேக்ல என்ன சார்? லேப்டாப் உள்ளுக்குள்ள சார். என்ன துணி வேற பழைய சரம் இல்ல இல்ல பேக் தான் இல்ல இதான் குறைங்க கேட்கவா சார்? ஆமா சொல்லுங்க. பக்கமா இல்லையா சார் உங்களுக்கு? முழங்க இல்லை என்னத்துக்கடா நமக்கு போடணும்? உங்கள்கிட்ட வந்து இங்கே கொத்து ரைஸ் சாப்பிட்றது நமக்கு போடணுமா? கேவலம் கட்ட வாழ்க்கை வாழ்றீங்க நீங்களே இங்கே நாட்டில் இருந்தவங்க கொத்து ரைஸ் சாப்பிடுவோம். மனுஷி பிள்ளைகள் உங்களுக்கு இல்லை சமைச்சு சாப்பிடுங்க மூதேசியர். அதை விட்டு கொத்து ரைஸ் கொண்டு கேவலம் கட்ட சாப்பாடு சாப்பிடணும். எவ்வளோ ஓகானிக் மிரக்கறியல் விளைஞ்ச நான் பூமியடா இது. அதை விட்டுட்டு எல்லாம் நாசம் அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க இங்கே இருந்து நாட்டை சீரழிக்கிறது கொண்டு இருக்கிறீங்க இங்கே இருந்தோம். போயில நீங்கள் அப்போ எனக்கு தெரியும் சும்மா எப்படி வாடகை காசு பண்ண போறேன் ரூம் காசு பண்ண போறாங்க. அவன் 150 ரூபா பார்க்கறதுக்கு இங்கே வந்து நிற்கிறான் கொட்டை விசார எனக்கண்டு வந்து வாங்கிக்குது. வெளிநாட்டுன்னா உடனே அட்வைஸ் மட்டும் பண்ணுவாங்க. 5 எதுக்கு செலவழிக்க மாட்டாங்க பைத்தியார். நான் போறேன் விடுங்க. ஆல் வேஸ்ட் நீங்கள் அதை கொடுக்காங்க வாங்க. சரி காலம் காத்தாலே